எடுக்கக்கூடிய அற்புத வடிவம் கந்தன் கைவேல் சூரனின் தலையை கொய்யக்கூடிய அற்புத நிகழ்வு. முன்னும் பின்னமாக சூரன் போரிட்டு வருகிறான். மாய வடிவங்கள் பல எடுக்கிறான். ஆனாலும் கந்தன் கைவேல் நீண்டு நீண்டு வந்து சூரவன்மனினுடைய தலையை கொய்கிறது. இந்த இனிய தருணத்திற்காகத்தான் நாம் 6 நாட்கள் விரதம் இருந்திருக்கிறோம். நீர் கூட பருகாமல் பால் மட்டும் பருகி பழம் மட்டும் பருகி ஒருவேளை உணவு உண்டு 6 நாட்கள் கந்தா கதம்பா கதிர்வேலா கார்த்திகேயா குமரா குருவரா வடபழனி ஆண்டவா என சொல்லி சொல்லி முருகப்பெருமானினுடைய நாமங்களை சொல்லி சொல்லி வழிபட்டு வந்தோமே. அந்த தருணம் இதோ இந்த தருணம் தான் சூரனை தனதாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புத தருணம். சேவலாகவும் மயிலாகவும் இருகூறு ஆக்கி தன்வயப்படுத்திக் கொள்கிறான். ஆம், நம்மிடத்தில் உள்ள தீமையை விலக்கி நம்மையும் தன்வயப்படுத்திக் கொள்கிறான். புறப்பட்டு வைத்தான் முருகன். நம்முடைய தீமைகள் விலகிவிடும். கந்தா கடம்பா கார்த்திகேயா வடபழனி முருகனுக்கு அரோகரா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா குமரா குருவரா கண்ணுகா என எப்போதும் முருகப்பெருமானியுடைய திருவருளை நினைத்து நினைத்து வேண்டிக் கொண்டிருங்கள். முருகப்பெருமானியுடைய ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். உள்ளமும் உள்ளமும் என்றென்றும் இருக்க முருகனின் திருவருள் உங்கள் முன்னால் இருக்கும். இதோ கந்தனின் கையில் சூரவன்மனை இருகூறாக்கக்கூடிய அற்புத தருணம். மாய வடிவங்கள் பல எடுக்கக்கூடிய சூரவன்மன் அடுத்து மாமரமாக வடிவம் எடுக்க இருக்கிறான். சூரவன்மனினுடைய தலை இதோ இப்பொழுது முருகப்பெருமானினுடைய வேளால்